மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த நீடூரில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி சார்பாக இப்தார் எனப்படும் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சிக்கு மார்ச் 28 அன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்வில் கலந்து கொண்ட கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தமிமுன் அன்சாரி, வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கும், தீர்மானத்தை ஆதரித்த இந்தியா கூட்டணி கட்சியினர், அதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் என அனைவருக்கும் தமது கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். ஒன்றிய பாஜக அரசு வக்பு சொத்துக்களை கபலீகரம் செய்யும் உள்நோக்கத்தோடு கொண்டு வர துடிக்கக்கூடிய வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதனை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், இந்தியா கூட்டணி கட்சியினருக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீர்மானத்தில் முரண்பாடுகள் எதுவும் கொள்ளாமல் உடன்பாடுகளோடு பங்கேற்ற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட அவர்கள் கூட்டணியை சேர்ந்த கட்சிகளுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்தார் நிகழ்வு குறித்த கேள்விக்கு பதில் அளித்த திரு தமிமுன் அன்சாரி, தமிழ்நாட்டில் சகோதர உறவை இன்னும் பலப்படுத்தவே இதயங்களை இணைக்கும் வகையில் இப்தார் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் என்று கூறினார். இப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாமே சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சிகளாக இப்போ சமீபமாக கொண்டாடிட்டு வரோம் சார், அதை கடைபிடிச்சிட்டு வரோம். அப்படிதான் இப்போ எப்படி புரிஞ்சுது? சமூக நல்லிணக்கத்துடைய தேவை அதிகமாயிடுச்சுன்னு எடுத்துக்கல சார், இல்லை இருக்கிற சமூக நிலத்தை தக்க வைக்கிறதுக்கான முயற்சி? அதாவது இதயங்களை இணைக்கும் இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சி என்ற பெயரில் தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க மனிதநேய ஜனநாயக கட்சி முன்னெடுக்குது. வட இந்தியாவில் மக்களை வெறுப்பு அரசியலை உருவாக்கி பிளவுபடுத்தியது போல் தமிழ்நாட்டிலும் யாரும் அதை செய்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம், பண்பாடு, ஒற்றுமை இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நோக்கத்தோடு தான் நாம் இந்த முயற்சியில முன்னெடுக்கிறோம். அப்படி நடத்துறங்கிற அவசியம் எதுவும் ஏற்படலை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் சீரழிந்தில்லை, நல்லா தான் இருக்கு. ஒரு சிறிய ஒரு துவாரத்தை கூட தீய சக்திகளுக்கு கொடுத்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற அந்த உறவை இன்னும் மென்மேலும் கெடாமல் பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செய்யணும். இதுல இது போன்ற இஃப்தார் நிகழ்வுல இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித் சமுதாய மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி உட்காரும் போது ஒரு பரஸ்பர ஒரு மரியாதை, மகிழ்ச்சி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதெல்லாம் ஏற்படுது இல்லையா? அதைத்தான் நம்ம செய்யறோம். இது அரசியலை கடந்து செய்யறோம். இன்னும் சொல்ல போனா இதுக்கு நாங்க குறிப்பிட்ட அரசியல் கட்சியில எல்லா அரசியல் கட்சியிலையும் கூப்பிடுறோம். பல இடங்கள்ல பாஜகவினர்னா அவங்களையும் கூட சொல்றோம், வந்து பார்க்கட்டும், என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக ஒரு இணக்கமான சிந்தனைகள் அவர்கள்ட்ட வரட்டுங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்க சொல்றோம். நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ராஜகுமார், மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு சலீம், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு நீடூர் மிஷ்பா உள்ளிட்டவர்களோடு அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். மலரட்டும் மலரட்டும், மனிதநேயம் மலரட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், சுதந்திர பாலஸ்தீனம் வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், சுதந்திர பாலஸ்தீனம் வெல்லட்டும். குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம், பாலஸ்தீனர்கள் குரல் கொடுப்போம், பாலஸ்தீனர்கள் குரல் கொடுப்போம்.